ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா, 6 மாதத்துலேருந்து 5 வயசு குழந்தைங்களே எப்படி வெயிலேருந்து பாதுகாக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா பைமோட். இவங்க ஒரு மொபைல் ஆப். இவங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இவங்க ஒரு க்ராசரி ப்ராடக்ட்டு. இவங்க எல்லாமே இதில் விற்கிறாங்க. நானுமே இதில் வாங்கி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். குவான்டிட்டி வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் வைஸும் சரி, நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நானும் இதில் வாங்கிட்டேன். நீங்களும் வாங்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்க ஃபஸ்ட்டு சின்ன வயசில் நம்மளுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் இருக்க குழந்தைங்களில் ஃபஸ்ட்டு எழுந்தோன்னே அவங்களுக்கு தலையில் எண்ணெய் வைங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்பப்போ தண்ணி கொடுங்க. அப்பப்போ தண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா அவங்க பாடி ஃபுல்லாக அப்படியே அந்த வெயிலில் அவங்களுக்கு அப்படியே டவுன் ஆகிடும் எனர்ஜிஸ்லாம். அப்போ அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. அப்புறம் அப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு பாலாடை, சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஒரு பாலாடை, அதுக்கப்புறம் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர், அந்த மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வெயில் காலத்தில் நிறைய கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது சளி பிடிக்கும், அது கொடுக்க வேணாம் அப்படின்றது எதுவுமே பண்ணாதீங்க. எல்லாமே அவங்களுக்கு கொடுங்க. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு குழந்தைங்கள வரைக்கும் அவங்களுக்கு அளவு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறது டெய்லியும் குளிப்பாட்டுங்க குழந்தைங்கள. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வேர்வையாக இருக்கும், கொஞ்சம் அனாசியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க குளிப்பாட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க, கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. அந்த வெயில் தெரியாத அளவுக்கு அவங்கள கொஞ்சம் ஃபேன் காற்றுலையோ இல்லை ஏசிலேயோ கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீடமாக வச்சுக்கோங்க, நல்லதாக இருக்கும். ஃபுட்டு ஒரு கீரை அந்த மாதிரி ஃபுட்டு கொடுங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் இந்த மாதிரி கஞ்சி கொடுப்போம்ல, அந்த மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணியாக கலந்து கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வரா மாதிரி என்னெல்லாம் நம்ம கொடுப்போமோ அதே மாதிரி அவங்களும். வெயில் காலம், மழை காலம், இப்போது வெயில் காலத்தை கொடுத்தா சளி பிடிச்சிருமேன்ற ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி ஃபீல் பண்ணுற மக்களுக்கு என்னென்னா ஆஃப்டர்நூனாக கொடுங்க. நைட் டைமில் கொடுக்கறத அந்த ஜில்னஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.